Hi everyone, I am JS. Exercise 2.5 the second problem. For any two complex numbers z1 and z2 such that modulus of z1 equal to modulus of z2 equal to 1 and z1 into z2 is not equal to minus 1, then show that z1 plus z2 divided by 1 plus z1 into z2 is a real number. That's our question. இப்போ இது அதாவது இந்த z1 plus z2 divided by 1 plus z1 z2ங்கிற இந்த நம்பர் வந்து ரியல் நம்பர்னு நாம் ப்ரூஃப் பண்ணணும். இந்த given டேட்டாவை யூஸ் பண்ணி சம்மை ரீட் பண்ணும்போது எந்த ஐடியாவுமே நமக்கு இருக்காது. இந்த கொஸ்டின்ஸ்லாம் நாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன எழுதியிருக்கேன்னா given என்னவோ அதை அப்படியே எழுதியிருக்கேன். என்ன ப்ரூஃப் பண்ணணும்? டு ஷோ தட் z1 plus z2 divided by 1 plus z1 z2 is a real number அப்படின்னு சொல்லி நாம் ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், கொடுத்துருக்கிற அந்த டேட்டாவை zன்னு எடுத்துக்கிறேன். z equal to z1 plus z2 divided by 1 plus z1 into z2. இதை வந்து நாம் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம ரியல்னு ப்ரூஃப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஏற்கனவே ஒரு ரிசல்ட் ஒன்று இருக்குது. என்ன ரிசல்ட் அப்படின்னா, இசட்டும் இசட் பாரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, இசட்டும் இசட் பாரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து ரியல் நம்பராக இருக்கும். அதுதான் நம்மளுடைய ரிசல்ட். அப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன், இதுக்கு கான்ஜுகேட் கண்டுபிடிக்க போகிறேன். அப்படி அந்த கான்ஜுகேட்டும் இந்த இசட்டுடைய வேல்யூவாகவே கிடச்சிருச்சுன்னா அது வந்து ரியல் நம்பர். நான் சொல்கிறது புரியுதா? இசட் ஈக்குவல் டு இசட் பாரா, இதை தான் நம்ம இப்போ வெரிஃபை பண்ண போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு கிவன் கொடுத்துருந்தாங்கல்ல, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், மாடுலஸ் ஆஃப் z1 ஈக்குவல் டு 1 அண்டு தனித்தனியாக மாடுலஸ் ஆஃப் z2 ஈக்குவல் டு 1 தனித்தனியாக எழுதிக்கணும். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்களேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். மாடுலஸ் ஆஃப் z1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் அண்டு மாடுலஸ் ஆஃப் z2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர். சரி, நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் டு z இன்டு z பார். இந்த ரிசல்ட்டு மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் டு z into z bar. இது வந்து ஒரு ரிசல்ட். இந்த ரிசல்ட்டை நாம் இது ரெண்டுக்கும் அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து z1 ஸ்கொயர். இப்போ இது என்ன ஆகிடும், z1 bar ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் 1. அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுங்க, z2 bar ஈக்குவல் டு 1. இதில் இருந்து நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிங்க, z1 பார் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிங்க. 1 by z1 மல்டிப்ளிகேஷன் மோர் தென் டிவிஷன் அண்டு z2 பார் ஈக்குவல் டு 1 by z2. மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன், கிவனில் இருந்த வேல்யூவை தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இந்த ஸ்டெப் வந்து நாமளாக எழுதுறது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஏன்னா நம்ம இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ண போகிறோம், அதனால் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ z1 பார் z2 பார்னு கிடைக்கும். இதுலேருந்து z1 பார் z2 பாருக்கு வேல்யூவை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. சரிதானே? ஓகே, இப்போ நாம் இங்கே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸில் பாருங்கள், டேக்கிங் கான்ஜுகேட் ஆன் போத் சைட்ஸ். z ஈக்குவல்ட்டுன்னு எடுத்தோம்ல, இந்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறோம்னா, டேக்கிங் கான்ஜுகேட் ஆன் போத் சைட்ஸ் அண்ட் z பார் ஈக்குவல் டு z1 plus z2 divided by 1 plus z1 z2 எல்லாத்துக்குமே சேர்த்து ஹோல் பார் அப்படின்னு போட்டோம். இப்போ நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். அதாவது என்னன்னா, z1 by z2 ஹோல் பார்னா z1 பார் டிவைடட் பை z2 பார். அதாவது நியூமரேட்டருக்கு தனியாக கான்ஜுகேட், டினாமினேட்டருக்கு தனியாக கான்ஜுகேட்னு பிரிக்க முடியும். அப்போ இது என்ன ஆகிடும்னா z1 பார் ப்ளஸ் z2 பார். டினாமினேட்டர்லையும் அதே மாதிரி 1 plus z1 பார் z2 பார். அதாவது தனித்தனி கான்ஜுகேட்டாக ஒவ்வொரு நம்பருக்குமே நீங்கள் எழுதிடலாம். அடுத்த லைனில் டேரெக்டாகவே நீங்கள் எழுதலாம். ஆக்சுவலி
z1 plus z2 whole bar equal to z1 bar plus z2 bar. அதுக்கு ஒரு ரிசல்ட் அதுதான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரியா? ஓகே. இப்போ இந்த z1 பார் z2 பார் அப்படின்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு தான் நம்ம இந்த வேல்யூவை யூஸ் பண்ண போகிறோம். z1 பார் z2 பார் இதுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். 1 by z1 plus 1 by z2 divided by 1 plus 1 by z1 into 1 by z2. இதுதான் வேல்யூ. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், நியூமரேட்டரில் z1 z2 இதை வந்து நீங்கள் LCM எடுக்கிற மாதிரி இருக்கும். நியூமரேட்டர் பாருங்கள், நியூமரேட்டரை கவனிங்க. z1 z2 LCM எடுக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்களா, z2 plus z1 ஹோல் டிவைடட் பைன்னு இருக்கா, அதை இங்கே போட்டிருக்கோங்க. ஈக்குவல்ட்டுக்கு நேராக ஹோல் டிவைடட் பை. அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் z1 z2 இதுதான் நீங்கள் வந்து LCM எடுக்கணும். இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன். இந்த ரெண்டு டேர்ம் தான் இருக்குது. 1 ப்ளஸ் இந்த ஹோல் டேர்ம் வந்து ஒரே டேர்ம் தான். z1 z2 LCM எடுக்கிறீங்கன்னா அந்த z1 z2 இந்த 1ஓட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது என்ன ஆகிடணும் அப்படின்னா z1 z2 ப்ளஸ் 1. இப்போ இங்கே பாருங்கள், நியூமரேட்டருடைய டினாமினேட்டரையும் டினாமினேட்டரில் இருக்கிற டேர்முடைய டினாமினேட்டர் ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால அது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதிடலாமா? இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, z1 ப்ளஸ் z2 டிவைடட் பை 1 ப்ளஸ் z1 இன்ட்டு z2. கவனிங்க, இங்கே பாருங்கள், z1 ப்ளஸ் z2 டிவைடட் பை 1 ப்ளஸ் z1 இன்ட்டு z2. ஆக்சுவலி நம்ம z பாரோடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்து ஃப்ரம் 1 and 2. z equal to z bar. z-ம் z பாரும் ஈக்குவலாக இருக்குன்னா என்ன மீனிங் அப்படின்னா, நாம் given எடுத்துக்கிட்ட z1 plus z2 divided by 1 plus z1 into z2 is a real number. Square root of a complex number ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். எக்ஸசைஸ் 2.5ல் இருக்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்லேயே நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு 2 மார்க்காவோ ஒரு 3 மார்க்காவோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஃபார்முலாவை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதோடைய ஆன்சர் தான் இது. ப்ளஸ் ஆர் மைனஸ் இது வந்து ப்ராக்கெட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் modulus of z plus a divided by 2 plus I into b by modulus of b square root of modulus of z minus a divided by 2. ஃபார்முலாவை மைண்டில் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். b by modulus of b. zங்கிறது என்ன, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதுதான் a plus ib. b not equal to 0 அப்படின்னா என்ன மீனிங், அதாவது ஒரு ரியல் நம்பரை வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம், ஆனால் அந்த ஃபார்முலா வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 3 வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு நம்ம சொல்ல முடியும். எப்படி அப்படின்னா ப்ளஸ் I into 0 அப்படின்னு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a plus ibங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஆனால் பியோட வேல்யூ என்னவா இருக்குது, 0. அப்போ இந்த ஃபார்முலா வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. என்ன ரீசன்னா டினாமினேட்டரில் b வருது பாருங்கள். இப்போ 0 கொடுத்துட்டா இன்ஃபினிட்டி ஆகிடும். அந்த ரீசனுக்காக பியோட வேல்யூ எப்பயுமே எப்படி இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கலாம். அப்போ ரியல் நம்பர் இல்லாமல் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3i அப்படின்னு வந்திருக்கும் ஒரு நம்பர், ரியல் பார்ட்டே இல்லைன்னா 0 சேர்த்துக்கலாம். இப்போ ஏவோட வேல்யூ 0வாக இருக்கலாம், ஆனால் பியோட வேல்யூ 0வாக இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, எவ்ரி ரியல் நம்பர் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதில் டவுட்டே இல்லை. 4 அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஏன்னா 4 + I into 0ன்னு எழுத முடியும். ஆனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அந்த நம்ம ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஃபார்முலா நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நான் எக்ஸசைஸ் 2.5ல் 10th செகண்ட் சம் நான் போட்டு காமிக்கிறேன்.
நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் சம் வந்து ஹோம்ஒர்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே கொடுத்துருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை இசட்னு எடுத்துக்கோங்க. இசட் ஈக்குவல் டு -6 + 8i. உடனே நீங்கள் மாட்லஸ் ஆஃப் இசட் கண்டுபிடிங்க. ஃபார்முலாவில் என்னென்ன வேல்யூ தேவையோ அதெல்லாம் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ மாட்லஸ் ஆஃப் இசட் ஃபார்முலாவில் இருக்குது. நம்ம ஃபார்முலாவில் உள்ள வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். மாட்லஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு மாடுலஸ் ஆஃப் இசட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸ்கொயர் ரூட் போட்டுருவோம். ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். நல்லா புரிஞ்சுக்கோ. ரியல் பார்ட் வந்து -6 ப்ளஸ் போட்டு இமேஜினரி பார்ட். இப்போ தேர்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நெகட்டிவ் நம்பராக இருக்கும். ரெண்டுமே நெகட்டிவ் நம்பராக இருந்தாலும் இன்பிட்வீனில் ப்ளஸ் சிம்பிள் தான் போடணும். நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது அது ப்ளஸ் ஆகிடும். இதெல்லாம் நீங்கள் மைண்டில் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ -6 ஹோல் ஸ்கொயர் 36, 8 ஸ்கொயர் 64, ஆட் பண்ணால் 100, 100க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 10. இது வந்து மாடுலஸ் ஆஃப் இசட்டுடைய வேல்யூ. இப்போ இந்த இசட் ஈக்குவல் டு a + ib தானே சொல்கிறாங்க. அப்போ நான் இசட் ஈக்குவல் டு -6 + 8iன்னு சொல்கிறேன்னா அப்போ ஏவோட வேல்யூ வந்து -6, பியோட வேல்யூ வந்து 8. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஏபி வேல்யூ எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஃபார்முலாவில் ஏ வேல்யூ பி வேல்யூ தேவை இல்லையா? சரி, நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுங்கன்னா we know that அப்படின்னு போட்டு அந்த ஃபார்முலாவை எழுதிருங்க. அடுத்த லைனில் இந்த வேல்யூவை அப்ளை பண்ணுங்க. ஓகே, அதுதான் பெட்டர், நல்லாயிருக்கும். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட்டோடைய வேல்யூ 10. இங்கே நமக்கு சைன் ப்ளஸ் தான்ப்பா இருக்குது. ஆனால் ஏவோட வேல்யூ வந்து இங்கே -6. அதனால் நான் இங்கே -6 போட்டிருக்கேன். சொல்கிறது புரியுதா? ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? மைனஸ் டிவைடட் பை 2 ப்ளஸ் i × 8 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் 8. இது 181 நினச்சிடாதீங்க. நல்ல லைனை, இது வெர்டிக்கல் லைன் நல்லா போகும். ஓகே, இது வந்து மாடுலஸ் ஆஃப் 8. ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 + 6. ஏன் +6 வருது? ஏன்னா -6 இங்கே ஒரு மைனஸ், அதனால் ப்ளஸ் ஆகிட்டு. இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க? இங்கே பாருங்கள், 10 - 6 4. 4 2ஆல் கேன்சல் பண்ணால் 2. ஸோ அதனால் √2. இங்கே மாடுலஸ் ஆஃப் 8க்கு வேல்யூ என்ன? 8 தானே. 8 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ அப்போ i மட்டும்தான் இருக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 டிவைடட் பை 2 8ன்னு வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 அப்படின்னு வரும். இந்த 8 வந்து நீங்கள் எப்படி எழுதலாம்னா 4 2s are 8 அப்படின்னு எழுதலாம். ஸோ 4க்கு வந்து நம்ம ரூட் எடுக்க முடியும். 4க்கு ரூட் எடுத்தால் என்ன? 2. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? 2√2. அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். ஆனால் அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அதனால் ஃபார்முலாவை நல்லா படித்து ஒரு டைம் 2 டைம் நல்லா எழுதி பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் லாஸ்ட்டு சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.